வாய்ஸ் ஆஃப் தென்காசி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் ராஜபாளையம் கிங் சிட்டி நடத்தும் மாபெரும் போதை ஒழிப்பு பேரணி அக்டோபர் 6ஆம் தேதி காலை 10 மணிக்கு சங்கரன் கோவில் பழைய பேருந்து நிலையத்தில் தொடங்குகிறது. சிறப்பு விருந்தினர் தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்கள். அனைவரும் வருக. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இன்றைக்கு திமுகவுடைய ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்று இன்றைக்கு 3 ஆண்டு காலம் நிறைவு செய்ய இருக்கிறது. இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு, அடுத்த ஒரு வருஷம் தான், 25 ஒரு ஆண்டு காலம் தான் இனி இந்த ஸ்டாலின் அரசுக்கு ஆயுள் காலம். அதன் பிறகு 2026 ஜனவரியிலிருந்தே தேர்தல் பணிகள் ஆரம்பித்துள்ளது. தேர்தல் பணிகள் தேர்தல் ஆணையம் ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய தேர்தல் பணி இன்றையிலிருந்தே தேர்தல் பணி ஆரம்பிக்கிறது. அதற்காக தான் இந்த செயல் வீரர்கள் கூட்டம். உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்குது. நல்லா வந்திருக்கீங்க, எழுச்சியா இருக்கீங்க, சந்தோஷம். இதே எழுச்சியோடு இதே உணர்வோடு நீங்கள் களத்திலே பணியாற்ற தொடங்க வேண்டும். யார் என்ன நினைக்கிறாங்க, யார் என்ன சொல்றாங்க, இதை பற்றி நீங்க எதை பத்தியும் சிந்திக்காதீங்க. இன்னைக்கு சமூக ஊடகம் வந்த பிறகு ஒரு பக்கம் பத்திரிகைகள், ஊடகங்கள் இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெறுவதை எதையுமே உண்மையை சொல்றதே இல்லை. எல்லாம் பொய். ஒரு பக்கம். ரெண்டாவது நடக்கிறத சம்பவங்களை, உண்மை சம்பவங்களை சொல்வதே இல்லை. இந்த ஆட்சியுடைய அவலங்களை, ஆட்சியுடைய தவறுகளை, மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளை இந்த ஊடகங்களும் பத்திரிகையிலும் மறைக்கிறது, மறைத்துக் கொண்டு வருகிறது, அச்சப்படுகிறது. இந்த திமுக ஸ்டாலினை பார்த்து பயப்படுகிறது, அச்சப்படுகிறது. இன்னொரு பக்கம் விலை போயிருக்கிறது. ரெண்டும் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சமூக ஊடகங்கள், யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், அதில் ஒருவர் எல்லாம் 90% உண்மைக்கு புறமான பொய்யான செய்திகள். அதை நம்பி டக்கு நீ ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா நீ மாட்டிப்ப. எல்லாம் பொய். முக்கால்வாசி செய்திகள் பார்த்தீங்கன்னா பொய், இல்ல கலப்படம். அதுல 1%, 5% உண்மை இருக்கும். மீதி 98 அவன் இஷ்டத்துக்கு பேசுவான். அவன் தான் ராத்திரில நம்ம பக்கத்துலயே உட்காந்து வேலை முடிச்சு பார்த்த மாதிரி பேசுவான். அதுல இருப்பான் அந்த ரவீந்திர துரைசாமி, இந்த பிரியன், இன்னும் 2-3 பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு இதே வேலை. இவன் தான் நம்ம பக்கத்துல உட்காந்து பக்கத்துலயே படுத்து தூங்கி எழுந்து நமக்கு ஊட்டி விட்டு குளிப்பாட்டி விட்டு இவன் தான் பார்த்தா மாதிரி இவன் பேசுவான். எனக்கு சொன்னார்கள், பார்த்தேன், வந்தேன், யாரடா பார்த்தா, எங்கடா பார்த்தீங்க, வாய்க்கு வந்து சொல்லுவான். அதுவே பார்த்தீங்கன்னா 3 வருஷமா அண்ணா திமுக பத்தி தான் பேசுவோம். வேற யாரை பத்தியும் பேசலாம். இந்த கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் செத்து 68 பேர் செத்தானே, மரக்காட்டுல சாராயம் குடிச்சு செத்தானே. நேத்து இந்த ஊடகங்களும் பத்திரிகையும் சொல்ற ஒரு உதாரணம் நல்லா புரிஞ்சுக்கங்க. இது கட்சி மீட்டிங், இதெல்லாம் உருவாக்கிங்க. நம்ம ஒன்றும் பொதுக்கூட்டத்தில் பேசல, தாய்மாரெல்லாம் இங்க இருக்கிறீங்க. இந்த பத்திரிகையும் ஊடகங்களும் எந்த அளவுக்கு இந்த ஆட்சியை முட்டு கொடுத்து தாங்கி கொண்டிருக்கிறது ஒரு உதாரணம். நேற்று எல்லாம் தினமலர் படிச்சிருப்பீங்க, நேற்று எல்லாம் நம்ம தினத்தண்டியை படிச்சிருப்போம், மற்ற பத்திரிகைகளை படிச்சிருப்போம், டிவி பார்த்துருப்பீங்க. எல்லா டிவி பார்த்து புதிய தலைமுறையிலேருந்து எல்லா தலைமுறையும் எல்லா தந்தி டிவிலேருந்து பார்த்துருப்போம். ஒரே ஒரு பத்திரிகையில் மட்டும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி வந்து அவனும் போடல, அதுவும் தெரிஞ்சிருக்காரு. 5 வயது சிறுவனை, 5 வயசு பையன், குழந்தை, பையன்களே குழந்தை, 5 வயது குழந்தைய வீட்டுக்கு அழைத்து சென்று அவனுக்கு பாலியல் தொல்லை. யாருக்கு? பையன் 5 வயசு குழந்தைக்கு கொண்டு போய் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறான். அந்த குழந்தை பயந்து போய் கத்திய உடனே அந்த குழந்தையை செவுத்தில் அடித்து கொலை செய்திருக்கிறான். 5 வயசு குழந்தை, ஆண் குழந்தை. எந்த பத்திரிகையில பாத்தீங்களா? நேற்றெல்லாம் டிவி பாத்தீங்களா? இல்லம்மா சொல்ற டிவி பாத்தீங்களா? எல்லாம் பாத்தீங்களா? எந்த டிவில சொன்னானா? எந்த பத்திரிகையில வந்துச்சா? வந்துதா?
சந்தோஷம். நான் தந்தி பேப்பரில் வந்தால் மகிழ்ச்சி. நான் பார்க்கல தந்தி பேப்பரை, நான் பார்க்கல. ஆனால் எந்த ஊடகத்திலும் வரல இந்த செய்தி, எந்த ஊடகத்திலும் இந்த செய்தி வரல, எந்த சோசியல் மீடியாவிலும் போல. எங்க போன அந்த ரவீந்திர துரைசாமி, எங்க போன அந்த பிரிய, எங்க போன அந்த லட்சுமண, பேச வேண்டியது தானே. சென்னையில 10 நாட்கள் முன்னாடி 11வது படிக்கிற சிறுமி 7:30 மணிக்கு டியூஷன் போயிருக்கு. ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல்ல இருந்து நேரம் டியூஷன் போகுது. டியூஷன் போயிட்டு வீட்டுக்கு 7:30 மணிக்கு வரணும். 7:30 மணிக்கு வரல. அவங்க அப்பா அம்மா ஊரெல்லாம் தேடுறாங்க சென்னையில, கிடைக்கல. 9 மணிக்கு அந்த பெண்ணு வீட்டுக்கு வருது. உடம்புல ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிருக்குது, உடம்பெல்லாம் ரத்தம், காயம். என்னன்னு கேட்டா 4-5 பேர் இந்த பெண்ணை, அந்த இளம் பெண்ணை, பள்ளி மாணவியை கடத்தி சென்று கூட்டு கற்பழிப்பு பண்ணியிருக்கிறான். இது ஒரு 4-5 வயசு பையன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி 11வது படிக்கிற பொண்ணு. ஒரு 15-20 நாளுக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல ஒரு இளம் பெண்ணை 8 பேர் கடத்தி சென்று கூட்டு பாலியல் கற்பழிப்பு. அதற்கு முன்னாடி ஒரு 10 நாள் முன்னாடி சிவகங்கையில இளம் பெண்ணை கடத்தி சென்று 5-6 பேர் கூட்டு கற்பழிப்பு. இது தமிழ்நாட்டிலே இப்போது தினந்தோறும் பால் கிடைக்குதோ இல்லையோ, அரிசி கிடைக்குதோ இல்லையோ, எண்ணெய் கிடைக்குதோ இல்லையோ, என்ன கிடைக்குது? கஞ்சா கிடைக்குது, கஞ்சா சாக்லேட் கிடைக்குது, கஞ்சா ஊசி கிடைக்குது. இதனால் என்ன நடக்குது? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கூட்டு கற்பழிப்பு. பெண்கள் நம்பி நாட்டில் நடமாட முடியல. காந்தி என்ன சொன்னாரு? 12 மணிக்கு எந்த பெண் சுதந்திரமா போய் வருதோ அப்பதான் உண்மையான சுதந்திரம். இங்க என்னடா, பகல்லே பெண்கள் நடமாட முடியல. பள்ளிக்கு நம்பி பள்ளிக்கு பசங்க அனுப்பல. அங்க வாதியார் சீரழிக்கிறான் பெண்களை. போக முடியல. வீட்டில பெண்கள் தைரியமா இருக்க முடியல. 70 வயசு 80 வயசு பாட்டியே கற்பழிப்பு முற்பட்டு கொலை வந்தது. ஒரு 20-25 நாட்களுக்கு முன்னாடி. போதை என்னடா கேட்டா, போதை தெரியல, வயசு தெரியல, வயசு வித்தியாசம் தெரியல, போதையில உள்ள வீட்டுக்குள்ள நுழைந்து அந்த 80 வயது பாட்டியை கற்பழிப்பு முற்பட்டு கொலை. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதோ இல்லையோ, தினந்தோறும் இதான் இன்னைக்கு நடக்குது. மக்களை பற்றி துளியும் இந்த ஆட்சியாளர்களுக்கு கவலை இல்லை. ஸ்டாலினுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, தனக்கு பிறகு தான் உள்ள முதலமைச்சராகும். இது ஒண்ணுதான் அவனுக்கு கவலை. இப்ப துணை முதலமைச்சர் ஆகிட்டார். உலகத்துல எங்க இருக்குமா, அப்பா முதலமைச்சர், புள்ள துணை முதலமைச்சர். இதுக்குதான் நீங்க ஓட்டு போட்டோம். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்களா? விளைக்கணுமா? அந்த நாடு விளைக்கணுமா? தயவு செய்து சிந்தித்து பார்க்கணும். இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க? நீங்க நிர்வாகி, இதெல்லாம் மக்கள் மத்தியில பேசணும், தினந்தோறும் மக்களிடத்துல தினந்தோறும் நீங்க பேசணும். பேச்சு பொருளா பேசணும். டீ கடைக்கு போனாலும் சரி, துணி கடைக்கு போனாலும் சரி, மல்லிகை கடைக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் இந்த ஆட்சியினுடைய அவலங்களை, அன்றாட நடக்கிற பிரச்சனைகளை நம்ம எடுத்து சொல்லணும். தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் தான் இருக்கு. நாம் இப்போதிலிருந்தே பணியாற்ற வேண்டும். விக்கிரவாண்டி தொகுதி நல்ல தொகுதி, ஒரு அருமையான தொகுதி. எதையும் தொண்டர்கள் பெரிதாக எதையும் எதிர்பார்க்காத தொண்டர்கள், எதையும் எதிர்பார்க்காமல் உழைத்துக் கொண்டிருக்கிற தொண்டர்கள் இந்த தொகுதியில் இருக்கிறவர்கள், மறைக்கின்ற தொண்டர்கள். ஆனா என்ன ஒண்ணு, வெற்றி பெற்றாலும் சரி, தோல்வி அடைந்தாலும் நமக்குள்ள இருக்கிற அந்த வித்தியாசம் 8000 ஓட்டு தான். நல்லா நினைச்சுங்க. நமக்கு தோல்வி வரும்போதெல்லாம் வித்தியாசம் அந்த 8000 தான். அந்த 8000 வாக்குகளை நம்ம எப்படி சரி செய்வது என்பதை சிந்தித்து செயல்படும். 19 வேலையெல்லாம் பார்க்க முடியாது.
அந்த காலங்கள்லாம் இப்போ மலையேறி போச்சு. இப்பெல்லாம் திட்டமிட்டு தரவுகள் எடுத்து அந்த ஊர்ல யார் எவ்வளவு பேர் இருக்காங்க, எந்த சமுதாயத்தை சேர்ந்திருக்காங்க, படிச்சவங்க எத்தனை பேர், வயசானவங்க எத்தனை பேர், இளைஞர்கள் எத்தனை பேர், இப்படி தரவுகள் எடுத்து அவர் எந்த கட்சி, இவர் எந்த கட்சி, பொதுவானவங்க எத்தனை, இப்படி தரவுகள் எடுத்து தான் நாம் பணியாற்றப்பட வேண்டும், செயல்பட வேண்டும். ஆகவே ஒன்றும் பெரிய இது கம்பசூத்திரமே கிடையாது. இந்த 8000 ஓட்டு வாங்குறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீ எவ்வளவு பூத்து 232 72 பூத்து இருப்பா தான் சொல்ல வர நீ பேசு வா இல்ல சொல்ல வரல பேச்சலாம் ஒண்ணு இல்லை, ஒரு விஷயம் கிடையாது. அந்த பூத்துக்கு 50 ஓட்டு இப்ப நீங்க வாங்கி இருக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டு இதுதான் உண்மையான ஓட்டு. நம்முடைய யாருமே இல்லை, கூட்டணி யாரும் இல்லையே, தேமுதிகவை தவிர வேறு யாரும் இல்லை. தன்னந்தனியாக இந்த தேர்தலை சந்தித்ததாக அர்த்தம். இதுதான் நம்முடைய உண்மையான இந்த வாக்கை பெற்றுக்கிறோம். ஆட்சி, அதிகாரம், பணம், இது எல்லாத்தையும் மீறி நம்ம 62,000 வாக்குகளை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த 62,000 ஓட்டு என்ன, நம்ம வெற்றி பெற்றோம், சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம். 62,000 ஓட்டு. கூட்டணி பலமா இருந்தால் 72,000 ஓட்டு வரும். தனித்தனியாக இருந்தால் 60,000 ஓட்டு 62,000 ஓட்டு வாங்குறவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்படுவார்கள். இதுதான். ஆகவே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த வாங்கின வாக்குகளை இது நமக்காக அதிமுக உண்மையாக போடப்பட்ட வாக்குகள். நம்மளோட கூட்டணி பலம் இல்ல, பணம் இல்ல, ஆட்சி அதிகாரம் இல்லை, இருந்தாலும் நமக்காக 62,000 வாக்குகளை இந்த தொகுதியிலே வாக்காளர்கள் அளித்திருக்கிறாங்க. அதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ஒண்ணு இல்லை, இன்னும் ஒரு பூத்துலயும் 50 ஓட்டு, குறைந்தபட்சம் 50 ஓட்டு இல்லை. கணக்கு எடுங்க. இந்த ஊர்ல நம்ம 2,000 ஓட்டு, நமக்கு 800 ஓட்டு வந்துருக்குது, அவங்களுக்கு ஓட்டு வந்துருக்குது. யார் நமக்கு போடலை, யார் உடமையாளர் வாக்காளர், யார் போனா நம்ம கூடுதலாக ஓட்டு வரும் கணக்கெடுத்து அந்த வாக்காளர்களை கவர்ந்தாலே போதும். சுலபமா 10,000 ஓட்டு நம்ம தாண்டிடும். 72,000 ஓட்டு நம்ம வந்துடும், 75,000 ஓட்டு வந்துடும். இதுதான் திட்டமிட்டு நீங்கள் செயலாற்ற வேண்டும். ஒன்றியத்திலே இன்னொன்று, இது செயல் கூட்டம், நம்ம பிரச்சனையை பேசுவோம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டாதான் வெற்றி பெற முடியும். வெறும் மாவட்ட செயலர், வெறும் ஒன்றிய செயலர் மட்டும் செயல்பட்டால் வெற்றி பெற முடியாது. எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும், எல்லோரும் இணைந்து பாடுபட்டாதான் நம்ம வெற்றி பெற முடியும். இன்னைக்கு பார்த்தோம், பொதுவாக எல்லாரும் வந்திருக்கிறீங்க, 1-2 தவிர மகளிர் விட்டு அவங்களுக்கு ஏதாவது வீட்டில் வேலை வந்திருக்கும் அதெல்லாம் பண்ணுறோம். மற்றபடி எல்லாரும் ஒன்றிய நிர்வாகி வந்திருக்கீங்க. சார் பணியில் மட்டும் சார் பணியில் யாரும் வரல, மாட்டா உடம்பு சரியில்லை, எல்லாரும் வந்திருக்கீங்க. பேரவை செயலர் யாரு? நாமெல்லாம் இருந்தோம் ஒரு காலத்தில், இருக்காங்க மூத்தவங்க இருக்காங்க, மூத்த நிர்வாகிகள்லாம் தெரியும். நான் சட்டக்கல்லூரியில் முடிச்சுட்டு வந்தப்போ நானும் முட்டி மோதி பார்த்தேன். போடுறோம் பதிவு, ஆனா வராது. அதுதான் நான் கவலைப்படல. நான் என் பணியை நான் செய்துட்டு தான் இருந்தேன். ஒரு கட்டத்தில் ஒரு இளைஞர், மாவட்ட இளைஞனை இணை செயலாளர் போடுறேன்னா அதை தடுக்க பார்த்தா, அப்ப இருந்த மாவட்ட பேர்ல வேணாம், ஒரு வருஷம் தான் தடுக்க பார்த்தா, தடுக்க முடியல. அப்புறம் என்ன பண்ணாரு, சின்ன கோடு போட பெரிய கோடு போடுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த 15-12 ஒன்றிய செயலாளர், நகர செயலர், எல்லாரும் மாவட்ட இணை செயலாளர், அவங்க தான் ஒன்றிய செயலாளர். நான் ஏன் எனக்கு மட்டும் தனியா ஒன்றிய இளைஞர் இணை செயலாளர் வந்துடக்கூடாதுக்காக எல்லாரும் இணை செயலாளர் அறிவிச்சாங்க. நான் அதுக்காகலாம் நான் வந்துடலையே, செயல்பட்டு தான் இருந்தேன். மாவட்ட செயலாளர் போனோம்னு நான் அம்மாவுக்கு நான் என்ன போனேன்னா கேட்டேன், எனக்கு யார் சுபாஷ் இருக்காங்களா, அம்மாவா தெரிந்து என்ன அழைச்சாங்க மாவட்ட செயலாளர் போடுறது. அது ஒரு சில விஷயங்கள் நடந்தது. அப்போ நான் கேட்டு பேரைய மாவட்ட செயலாளர் கேட்டு வாங்கி வந்த அம்மா கிட்ட வாங்கி வந்துட்டேன். நான் வந்துட்டு அம்மா பேரண்ட்ஸ் ஆகிட்டேன், இனிமேல் நம்ம லட்சியம் இருந்துச்சு, நமக்கு எல்லாமே தேடி வரணும். வீட்டில் உட்காந்துருந்தா நான் இன்னைக்கு இங்கே நின்றுருப்பேன்,
நின்றுக்க முடியுமா? மாவட்ட செயலர் தான் செய்யணும், அவர் தான் எல்லா கட்சி பண்ணணும், அவர் தான் மீட்டிங் போடணும், அவர் தான் கொடியேற்றணும், அவர் தான் எல்லாம் பண்ணணும். நமக்கு ஒன்றும் வேலை இல்லை. நம்ம வெறும் லெட்டர் பேடு, விசிட்டிங் கார்டு, பதவி தேடி வரும். இந்த வீட்டில் உட்காந்துருந்தா இன்னைக்கு வந்திருப்பேனா சட்டமன்ற அமைச்சராக மாவட்ட செயலர் வந்திருக்க முடியுமா? அன்னைக்கு மாவட்ட செயலாளர், நான் பேரவை செயலாளர், ஒரே ஊர்ல இருக்கிறோம் திண்டிவனத்தில். மாவட்ட செயலர் ஒரு மீட்டிங் போட்டோம்னா SS வச்சு போட்டோம்னா பேரவை சார்பா தாராள வச்சு மீட்டிங் போட்டோமா இல்லையா? கொடி ஏற்றணுமா இல்லையா? எல்லா நிகழ்ச்சியும் நடத்தணுமா இல்லையா? மாவட்டத்துக்கு இணையா போட்டின்னு சொல்ல மாட்டேன், கட்சி பண்ணணும், எல்லாரையும் செயல்படணும். ஒன்றிய கழகம் தான் செயல்படணும். யார் சொன்னா? உங்களை யார் தடுத்தா? இங்க இருக்கிற இளைஞர் செயலாளர், பேரவை செயலாளர், மகளிர் செயலாளர், IT செயலாளர் யார் தடுத்தா? உங்களை கட்சி நடத்தக்கூடாது, உங்களை கொடியேற்றக்கூடாது, நீங்க பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது, செயல்படுத்தக்கூடாதுன்னு உங்களை யாரோ சொன்னா? யாரா சொன்னாங்க? ஒன்றிய செயலாளர் சொன்னாங்க, இல்ல நான் சொன்னா? ஏன் செயல்படாது? செயல்படுங்க. ஏன் சொல்றேன்னா இன்னொருத்தர் வந்துதான் ஆகணும். அப்ப யாரை போய் தேடுவீங்க? யாரா இங்க இருக்கிறவங்க தானே ஒருத்தர் வந்தாகணும், இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க தானே ஒருத்தர் வந்தாகணும். பண்ணவே இல்லையா? அப்ப எப்படி வர முடியும்? என்ன எப்படி கண்டுபிடிச்சாங்க? அம்மா எப்படி கண்டுபிடிச்சாங்க? என்னுடைய செயல்பாடு, நான் எப்படி பண்றேன், ஏது பண்றேன், அவங்க செயல்பாடு. பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்களை விசாரிச்சாங்க. யார் அது என்னன்னு விசாரிச்சாங்க. விசாரிச்சு அதுல 4-5 பேர் பொருளாதாரம் குறிப்பிட்ட உடனே போட மாட்டாங்க. அதான் வந்து ஒரு மாசம் ஒரு வருஷம் கவனிச்சுட்டே இருப்பாங்க. எப்படி பண்றா, ஏது பண்றா, என்ன பண்றா, மீட்டிங் போடுறான், அது பண்றான்னு பார்ப்பாங்க. எத்தனை போடத்துக்கு ஒரு தலைவர்களாக போட மாட்டாங்க. அது மாதிரி தான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இருந்தே நீங்க வந்து பண்ணாதான் இப்ப இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு 8 வருஷமா தான் இந்த நிலைமை. இதுக்கு முன்னாடி ஒன்றிய ஒன்னா இருக்கும்போது இந்த நிலைமை கிடையாது. ஒன்றிய ஒன்னா இருக்கும்போது என்ன தெரியும்? யார் பேரவை செயலாளர் தெரியும், யார் ஒன்றிய செயலாளர் தெரியும், யார் மாணவர் அணி செயலாளர் தெரியும், யார் எம்ஜிஆர் மன்ற செயலாளர். இப்ப யாரு? ஒன்றிய செயலாளர் மட்டும் வராது, வேற யாரும் வர்றது இல்லை. உங்களை வரக்கூடாது யாரும் தடுத்தாங்க? இப்ப உங்களுக்கு என்ன அணி செயலாளர் யாரா என்ன வந்து பார்க்க தடுத்தாங்க? ஏன் பதிவாயின் வீட்டுல உட்காந்துட்டா உங்களுக்கு எல்லாம் தேடி வந்துருமா? நீ செயல்பட்டாதான் அடுத்து முகந்த எண்ணிக்கை. எங்களுடைய தேர்தல் 26 என்னன்னு பார்த்தோம். அதிகபட்ச போனா 2029 நாடாளுமன்ற தேர்தல். இன்னைக்கு இருக்கிற இள நிர்வாகிகள் சொல்றேன், 26 உங்களுடைய ஒத்துழைப்போடு நாங்க நடத்துற தேர்தல். ஆனால் 29 தேர்தல் உங்கள் கையிலே, இளைஞர்கள் உங்கள் கையிலே தான். 29 நாடாளுமன்ற தேர்தல், 31 சட்டமன்ற தேர்தல் நீங்க தான் வழிநடத்த போகிறீர்கள். இதை மனதில் வைத்துக் கொண்டு செயல்படுங்க. பதவி வாங்கிட்டு இருந்தா சொன்ன உங்களை தேடி எதுவும் வராது, எதுவும் நடக்காது. அப்ப எனக்கு அரசியல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படியே ஆகி போச்சு. எல்லா கட்சியிலும் அப்படி ஆயிடுச்சு. எல்லா கட்சியிலையும் அது அந்த வார்த்தையும் நான் சொல்ல மாட்டேன். அரசியலுடைய நிலை மாறி இருக்குது. ஆனா உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், என்ன பண்ண. நான் கேட்கிறேன், கூட நான் வர வழியில பாக்குறேன். முதல் உணர்வு கட்சிக்காரன்ற உணர்வு என்ன உணர்வு? நம்ம அதிமுக வேட்டி, அதிமுக கொடி. முதல்ல உன் கிளையில அதிமுக கொடி இன்னைக்கு இருக்குதா? போய் இன்னைக்கு வீட்டுல போய்ப்பா, ஊர்ல போய்ப்பா. மனசாட்சியை தொட்டு, உங்களுடைய மனசாட்சியை தொட்டு நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் இறக்கப்பட்ட கொடி கம்பம் நீங்கள் உங்கள் பகுதியிலே, உங்கள் ஊரிலே அந்த கொடி கம்பத்தை மீண்டும் பெயிண்ட் அடிச்சு புதிய கொடி ஏற்றிருக்கீங்களா? மனசாட்சி சொல்லுங்க. ஏன்னா சந்தோஷம், ஏற்றாத பொய் சொல்ல. இது நமக்குள்ள நடக்கிற மீட்டிங். சந்தோஷம், ஏற்றவங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம், நன்றி. ஏற்றாத அவங்களே நான் குறை சொல்லல, ஒரு அது ஒரு கவனம் பார்த்துக்கலாம். பார்ப்போம். இந்த கவனக்குறைவு தான் நம்ம 3% ஓட்ட ஆட்சி இருக்கு. இது 2021 நமக்கு திமுக என்ன பெரிய வித்தியாசம்? 3% தான்.
எது அந்த 3% எதனால வந்தது? இந்த மாதிரி அலட்சியம், இந்த மாதிரி கவனக்குறைவு, அட போட்டுருவாங்க, அட பார்த்துக்கலாம். இதுதான் நம்முடைய தோல்விக்கு காரணம். இன்னைக்கு ஆட்சியே இல்லாமல் இருக்கும். இது நமக்குள்ள பேசுறது, யாரும் வருத்தப்படாது, மன வருத்தப்படாது. முன்னேற்றம் நான் ஏதோ ஒன்று தோக்கணும்னு நினைச்சுக்காது. நான் யாரையும் சொல்லுவேன். வந்து கட்சி என்ன திமுக இந்த ரெட்டையில 100 ஆண்டு காலத்துக்கு நிலைத்து நிற்கணும். அம்மா சொன்ன வார்த்தை பதவி இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும். ஆனா இந்த அண்ணா திமுக இருக்கணும், ரெட்டையில இருக்கணும். நமக்கெல்லாம் அடையாளம் கொடுத்த ஏகம் அண்ணா திமுக. நமக்கெல்லாம் பதவியை கொடுத்து அழக பார்த்த ஏகம் இந்த ரெட்டையில இந்தியா அம்மா. இதை மனசுல வச்சுக்கணும். இந்த கட்சி இருந்தாதான் நமக்கு மரியாதை, இந்த ரெட்டையில இருந்தாதான் நமக்கு மரியாதை. அவ தயவு செய்து இதை உணர்ந்து நீங்க எல்லாம் செயல்படுங்க. ஒரு வருஷம் தான் இருக்கு, ஏதோ ஒரு வருஷம் தான் போறதே தெரியாது. அவங்க எல்லோரும் சுறுசுறுப்பா செயல்படுங்க. சார்பணி செயலாளர்களா சொல்றேன், மற்ற நிர்வாகி ஒன்றிய நிர்வாகிகளா சொல்றேன். கட்சி ஆண்டு விழாவா, தலைவர் பிறந்த நாளா, அம்மா நினைவு நாளா, உங்களால் முடிஞ்ச அவங்க பகுதியில் ஒரு படம் வைக்க, கொடி ஏற்றி ஒரு ஸ்டாலின் கொடுங்க. நீங்க அதை பண்ண எதை பண்ணலாம் நான் எதிர்பார்த்தேன். அந்த காலத்துல நீங்க எப்படி பண்ணுவீங்க? மூத்த நிர்வாகிகள் இருந்தீங்கன்னா அவங்க வழிகாட்டுங்க. அவங்களுக்கு எப்படி கட்சி நடத்தணும் வழி சொல்லுங்க. அவங்க போட்டியாளராக நினைக்காதீங்க. போட்டியாளராக நினைச்சா நான் கட்சியாக கொண்டு போறது காசு கொண்டு போக முடியும். அப்படி நினைச்சுட்டாங்கன்னா அம்மா எனக்கு பணி போடாம இருந்தா எனக்கு வந்துக்க முடியுமா? 36 வயது நான் என்னை அமைச்சராக இயக்கம் இந்த அனைத்து அண்ணா இன்னைக்கு 25 காலமாக போகுது. பல்வேறு பொறுப்புல இருந்திருக்கிறேன். யார் எதனால? அண்ணா திமுக இரட்டையில அம்மா இந்தியா. அவங்க தயவு செய்து எல்லோரும் கிளை செயலாளர்கள் இருந்து, கிளையில் இருக்கிற நிர்வாகிகள் இருந்து, சாகுபடி செயலாளர்கள் இருந்து எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கும். கட்சினா எல்லாருக்கும் இருக்கும். சில கருத்து வேறுபாடு இருக்கும், எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கும், எல்லாரும் இருக்கும். ஆனா கட்சின்னு வந்தா ஒன்னா இருந்து செயல்படும். நம்ம கட்சி அப்புறம் பார்த்துக்கலாம், தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் லட்சியம் இருக்கும். நம்ம ஒன்றிய செயலர் ஆகணும், நம்ம மாவட்ட செயலர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், அமைச்சர். அது இருந்தாதான் மனுஷன், அது இல்லைன்னா மனுஷன் கிடையாது. இருக்கணும். எல்லாருக்கும் ஆசைகள், எண்ணங்கள், லட்சியம் கண்டிப்பா இருக்கணும். ஆனா அந்த லட்சியத்தை அடைக்கிறதுக்கு நீங்க உழைக்கணும். சும்மா வீட்டுல உட்காந்து காலாடிட்டு இருந்தாதான் வராது. உழைக்கணும். உழைச்சா உங்களை விதியில தலையில எழுதி இருந்தா கண்டிப்பா பதவியை தேடி தருகிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். செயல்படுங்க, நல்லா செயல்படுங்க. வாங்க பாருங்க, நிலையங்களுக்கு தெரியும் யார் பேரரசு யார் ஒன்றிய தெரியும், வந்ததானே தெரியும். நீங்க பாருங்க, இதோட அந்த செயல்கள் கொடுத்தா உங்களை பார்க்கணும், வரணும். விளையாட்டுத்தான் வாங்க. ஒரு தடவை 2 தடவை வந்து நான் வந்து விக்கிரவாண்டி ஒன்றியம், நான் வந்து பேரவை செயலாளர், நான் இளைஞர் பாச செயலாளர் ஜோதிராஜா சொன்னா தெரியும். ஜோதிராஜா எப்படி என் பேரை சொல்றேன், அவர் ஒன்றிய செயலாளர் கூடியே ஒருவர் போவார், அதாவது தெரியுது. அதே ஜோதிராஜா வரல, நான் அவரே தெரியாது. வாங்க ஒன்றிய செயலாளர் வாங்க, இல்லை தனியா வாங்க, சொல்லுங்க என்ன விஷயம் வந்தாலும் வாங்க பாருங்க சொல்லுங்க. எனக்கு ஆள் தெரியாது சங்கத்துக்கு சொல்லணும், நீ தான் சொல்லணும். ஒரு தடவை 2 தடவை சொன்னாதான் நான் மனசுல ஏற்றிக்க முடியும். அப்பதான் நான் பேருக்கு கூப்பிடுவேன். நாளை விக்கிரவாண்டிமா அந்த ஊரா சாலையா அவரா பார்த்துக்கலாம் சொல்ல முடியும். எங்க நாகப்பம் வரலையா, எங்க நடக்கும், ஏன் அவர் சேர்ந்து இங்க உட்கார வேண்டியனா, ஏன் உட்கார தெய்வம் தெரியும். பேர் வந்தாலும் ஒரு நாகப்பம் ஊர் தெரியும், தெரியும். அதுமாதிரி 2-3 பேர் வந்தாதான் எனக்கு பேர் தெரியும். ஆகவே தயவு செய்து நிர்வாகிகள் என்ன, நானும் புலியா சிங்கமா, இது ஒரு கலைப்புட்டாங்க. ஒண்டி சிலதே போன் பண்ணுறேன், நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஃபோன் பண்ணு, பேசு, போடு, நீ கூப்பிட எடுக்கலன்னா அதுக்கப்புறம் நான் கூப்பிடுவோன்னு. ஆனால் இவங்க பாடுறது நான் என்ன சிங்கமா கரடியா புலியா? ஆமா நான் பேசுவேன், சில நேரத்தில் கோபமாக தான் சொல்லுவேன். ஆனால் அடுத்த நிமிஷம் கூப்பிட்டு பேசணும்னா இல்லையா, பேசணும்னா இல்லையா? எனக்கு என்ன உங்களுக்கு எனக்கு விராதையா, காய்கத்தாரையா, சண்டையா? எதுக்கு சொல்றேன்? கட்சி நல்லா இருக்கணும் தான் சொல்றேன். கட்சி நல்லா இருந்தா நாம நல்லா இருப்போம், நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருந்தா கீழே இருக்க தொண்டர்கள் எல்லாரும் நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றது தான்
நம்ம சொல்றோம். அவங்க எல்லோரும் ஒற்றுமையா இருந்து செயல்படுங்க. நிகழ்ச்சிக்கா கூப்பிடுங்க, நான் வேணான்னு தயவு செய்து யாரா இருந்தாலும் ஒன்றிய சார் சொல்லுங்க, இல்லை நேராக வாங்க, நிகழ்ச்சிக்கு சொல்லுங்க. முடிஞ்சா அன்னைக்கு வீட்டுக்கு வா, கல்யாண நிகழ்ச்சிக்கு வருவேன். முடியலன்னா பிறகு ஒரு நாள் அது ஒன்றிய சார் தான் நான் போகிறேன், இல்லை நீங்கள் தான் நான் போகிறேன் சொன்னீங்கன்னா நான் வீட்டுக்கு போடுவேன். முடிஞ்ச அளவுக்கு இப்போ அப்படி தான் போகிறேன். நான் வரமாட்டேன்னு எங்கேயும் யாருக்கும் சொல்லலாம். அன்னைக்கு தேதியில முடிஞ்சால் நேர நிகழ்ச்சிக்கு வந்துடுவேன், இல்லைன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு வருவேன், கண்டிப்பாக வருவேன். ஒரு நாள் சொல்லிட்டு இந்த ஒன்றியன்னா அந்த ஒன்றியத்தில் இருக்கிற 7 நிகழ்ச்சி 8 நிகழ்ச்சி 9 நிகழ்ச்சி இருந்தாலும் ஒரு நாள் அன்னைக்கு வருவேன். வாங்க சொல்லுங்க, தைரியங்க. நீங்களா ஒரு கற்பனை ஒரு மாய உருவத்தை உருவாக்கிறீங்க. ஐயோ போகக்கூடாது, சொல்லக்கூடாது, வரமாட்டாரு, போக மாட்டாரு, பேச மாட்டாரு அப்படிலாம் நினைக்காதீங்க. பேசுங்க. ஏதாவது முக்கியமான செய்திலாம் அதுக்கு போட்டுட்டு சும்மா மாட்டேன், அதுவும் தொல்லை இருக்குதான், என்ன பண்ணுது, அதை வந்துட்டு அதையும் தாங்கி தான் ஆகணும். இது முக்கியமான நிகழ்ச்சிகள் இருக்கா, முக்கியமான சம்பவம் கிராமத்தில் ஊரில் பொதுவான விஷயங்கள் பொது விஷயங்கள் எதாக இருந்தால் நான் ஃபோன் எடுக்கலைன்னா மெசேஜ் போடுவேன். ஏன்னா என் ஃபோனில் வந்து குறிப்பிட்ட என் கான்டாக்டில் இருக்கிற நம்பரை தவிர இருக்கும் ரிங்டோன் வராது. அது ஏன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 3 வருஷமா இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு எனக்கு கடுமையான தொலைபேசியில் விலை மிரட்டல்கள் அது நிறைய வரும். இந்த காவல்துறை இது வரைக்கும் நடவடிக்கை இருக்குது. அதனால என்ன பண்ண எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். அதை கூட எடுத்துடலாம்னு நினைக்கிறேன், எடுத்துடுறேன், ப்ளீஸ் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு மெசேஜ் போட்டு நான் பேசுவேன், கண்டிப்பாக பேசுவேன். சில பேர் இந்த இறந்துட்டாரு யாராவது சொன்னா உடனே நான் கண்டோலன்ஸ் போட்டுருவேன், போட்டுருந்தாங்க. தயவு செய்து யாரும் நீங்களாக ஒரு கற்பனையை நினச்சிக்காதீங்க. போனால் பார்க்க முடியாது, பேச மாட்டாரு, எதுவும் செய்ய மாட்டாரு, இல்லை ஒன்றிய சில கேட்காம போகக்கூடாது அப்படிலாம் இல்லை. ஒன்றிய சில மூட்டாருன்னு சொன்னாங்க, அவரும் சொல்லலை, நீங்களே நினச்சிக்காதீங்க. அதே மாதிரி நிகழ்ச்சி நடத்தும் போது முறையாக நடத்தணும். இப்போ பேரண்ட்ஸ்லாம் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னா நடத்து, வேணாம்னு சொல்லுவோம், தடுக்கலாம். அதிமுகவில் யார் வேண்டுமானும் அந்த கொடியை ஏற்றுவதற்கோ கூட்டத்தை போடுவதற்கோ உரிமை உண்டு. ஆனால் முறையாக நடத்தும். நான் இனிமேல் நடத்தப்படுறேன் ஒரு நோட்டீஸ் சொல்லிட்டு முறையாக நோட்டீஸ் போடுறேன். உனக்கு பிடிக்குதுன்றதுக்காக அவர் இவ்வளோ பெருசாக பிடிக்கலன்றதுக்காக அப்படிலாம் போடுறோம். முறையாக அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி போட்டு முறையாக வந்து கூட்டத்தை நடத்த வேணான்னு யாரும் உங்களை தடுக்கலை. நடத்தணும், நடக்கணும். ஒவ்வொரு கிளைகளிலும் ஒவ்வொரு ஊராட்சிகளிலும் அனைத்து நிர்வாகிகளும் சிறப்பாக செயல்படணும். தொகுதி விக்கிரவாண்டி தொகுதி ஆகிய வருகை தந்திருக்கின்ற செயலாளர்கள் நிறைய இளம்பெண்கள்லாம் வந்திருக்கீங்க. உங்களுக்குலாம் தான் வாய்ப்பு. இன்னும் சொல்கிறேன், 2029 பெண்களுக்கான இடஒதுக்கீடு அவங்களுக்கு வந்துடும். 33% நம்மளுக்கு வந்துடும். கண்டிப்பாக மாற்றமே கிடையாது. 2029 நாடாளுமன்ற தேர்தலில் பெண்களுக்கு 33%, 40 நாடாளுமன்ற தொகுதினா 13 நாடாளுமன்ற தொகுதியில் பெண்கள் தான் நிற்கணும். 31ல் 234 சட்டமன்ற தொகுதினா அதில் 4 33 தொகுதி 33%, 3ல் 1 80 கிட்டத்தட்ட 80 தொகுதி பெண்கள் தான் சட்டமன்ற உறுப்பினராக நிற்கணும். அதாவது தொகுதியெல்லாம் அறிவிச்சிருவாங்க. அன்னைக்கு வந்துட்டு இன்னிலேருந்தே நீ கலப்பான மகளிர்லாம் சொல்றேன். ஏன்னா எல்லாருமே படிச்சிருக்கிறாங்க, எல்லாரும் படிச்சிருக்காங்க. எந்த கிராமத்தில் போனால் கலகத்துக்கான வாயை தான் மாட்டிப்பாங்க. ஏதோ சார் எட்டாவது படிச்சிருக்கேன் அப்படின்னா அது என்ன சொன்னா எம்ஃபில் படிச்சிருக்காங்க, டாக்டரேட் படிச்சிருக்காங்க. பக்குன்னு ஜாக்கிரதையாக பேச வேண்டியதாக இருக்கு. நான் அந்த அளவுக்கு இன்னைக்கு படிப்பறிவு அம்மாவுடைய ஆட்சியிலே எடப்பாடியார் ஆட்சியிலே தமிழகம் இந்தியாவிலே உயர்கல்வியிலே முன்னிலை பெற்ற மாநிலமாக முயற்சி காட்டிய அரசு எடப்பாடியாருடைய அரசு. இந்தியாவுடைய சராசரி எண்ணிக்கை 27% தான் உயர்கல்வி. ஆனா எடப்பாடியார் ஆட்சியிலே உயர்கல்வியிலே 53% காட்டிய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடியாருடைய ஆட்சி. அந்த அளவுக்கு கல்வியை கொடுத்தது அம்மா. காலில் போட்டு செருப்புல இருந்து மடிக்கல் வரைக்கும் கொடுத்து இந்த கல்வியை கொடுத்த அரசு அம்மா, அம்மாவுடைய அரசு, எடப்பாடியோட அரசு. நல்லா படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வாய்ப்பு வருது, நல்ல வாய்ப்பு. அதிமுக தான் எளியவருக்கும் வசதி இல்லாட்டாலும் வேட்பாளராக அறிமுகப்படுத்தி அவரை நாடாளுமன்றம் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக ஆக்கின்ற ஏகம் அதிமுக ரெட்டனை மட்டும்தான். மனதில் வைத்துக்கொண்டு
இங்க வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள் உங்கள் பகுதியிலே சிறப்பாக பணியாற்றுங்க. அப்பதான் எங்களுக்கு கவனத்திற்கு வரும். நான் திடீர்னு இப்ப விக்கிரவாண்டி தொகுதி 4 பெண்கள் ஒதுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீ யாரை போய் கேட்கறது? எப்படி தெரியும்? இன்னைக்கு யாராவது 4 பேர் வந்து பழகினாதான் ஏன் கவனத்துக்கு நேரடி கவனத்துக்கு தெரியும். இல்லைன்னா ஒன்றிய சாரை கேட்பேன், இல்லை அவரை கேட்பேன். அவர் தான் சொன்னது என் மனைவி கொஞ்சம் பழகுது, எனக்கு தான் வாய்ப்பே கிடைக்கலையா என் மனைவி. நான் நம்ம ஆளே இல்லைன்னா அப்புறம் அவர் கேட்க தான் கொடுத்தாங்க. அவரும் முயற்சிக்கிறதில்ல, அது கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. அதோட எங்களுக்கு நேரடியாக தெரியல. இப்போ அங்கே ஒரு பொண்ணு பரிச்சை பண்ணிருக்க பார்த்து என்ன பண்ணு நான் சொல்லுவேன், கேட்பேன். அதுக்கு தான் சொல்றேன், பணியாற்று. உங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இன்னொன்னு சொல்றேன், ஆளுங்கட்சியில பேர் எடுக்க முடியாது. நீ என்னதான் ஆளுங்கட்சியில உழைச்சாலும் சரிதான், கோடி கோடியாக செலவு பண்ணாலும் சரிதான், உன் பேரு வராது, கவனத்துக்கு போவாது. எதிர்கட்சியில தான் உன் உழைப்பு உரிய அங்கீகாரம் கிடைக்கிற வாய்ப்பு எதிர்கட்சியில மட்டும்தான் கிடைக்கும். அப்பதான் தெரியும், அப்பதான் உழைப்பு யாருக்கு போய் சேரணுமோ அங்க போய் சேரும். எல்லாரும் உழைக்க மாட்டாங்க, எல்லாரும் செலவு பண்ண மாட்டாங்க. ஆட்சியில் விடுவோம், எல்லாரும் மூட்டை கட்டிக்கணும், கான்ட்ராக்ட் காரணம், ரியல் எஸ்டேட் விடுவானுங்க. ஆட்சி வந்துட்டான், லட்டு தட்டில் லட்டு, பட்டு புடவை, சால்வை எல்லாம் வச்சுன்னு வருவோம். இதெல்லாம் பார்த்து தான் உட்காந்து வரும். இது அதுக்கெல்லாம் பயங்கர ஆளு இந்த சிவி சண்முகம் கிடையாது. அப்படி நினைச்சிருந்தோம்னா 2011 யார் இருந்திருக்கும் தெரியுமா? வேலை கிடையாது. ஒரு பெரிய கான்ட்ராக்டர் நின்று இருக்கணும். அன்னைக்கு சண்டையிட்டு அந்த பொறுப்பை மீண்டும் வேலுக்கு வாங்கி கொடுத்தது உழைக்கிற மொத்தமா விரல் சாப்பிட மொத்தமா கேட்டேன். அம்மா கூடியே இருக்கிற பிஏ பண்ண தப்பு அன்னைக்கு நேரடியாக அம்மா கிட்ட சொல்லிடுவோம் பத்தியில. அப்புறம் தான் வேலுக்கு திருப்பி அனுப்பி போச்சு. வேலை கூப்பிடல தெரியுமா? நான் எழுதி கொடுத்தது 3 வேலை, நீ எப்படி 4வது ஆளா இன்னொருத்தர சேர்க்கலாம் கேட்டேன். அப்புறம் வேலை கூட்டேன், கூட்டு இதுதான் போற ஓ சொல்லு. அதனால இன்னைக்கும் தெரிஞ்சுங்க, உழைத்தவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை பெற்று தருகிறவன் இந்த மாவட்ட கழக செயலாளர். இது உங்க தொகுதி, உங்க தொகுதி. இந்த தொகுதியில் தான் சட்டமன்ற உறுப்பினர் வர வேண்டும். இதே தேர்தல் அப்போ பல பேர் கேட்டாங்க. இந்த தேர்தலில் விக்கிரவாண்டி பெரிய ஜாமோகன் கேட்டாங்க. நான் நிக்கிறேன், கோடி கணக்கில் பண்றேன். வேலை அவன் உழைப்பான், கஷ்டப்படுவான், நீ அங்கிருந்து பணத்தை கொண்டு வருவ, உங்களை சேர்த்துடுவேன். நான் இருக்கிற வரைக்கும் இந்த தொகுதியை சேர்ந்தவர்களுக்கு தான் பரிந்துரை செய்வேன், பரிந்துரை செய்வேன் சொல்றேன். சொன்னா இல்லையா உங்ககிட்ட? இந்த தொகுதியிலிருந்து தான் வேட்பாளர் வரும். அதுல 4 பேர் 5 பேர் யாரும் வரலாம். ஆனா உங்க தொகுதியை சேர்ந்தவங்க தான் சொன்னா இல்லையா? அவங்க தைரியமா இருங்க, நம்பிக்கையோட இருங்க. உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் இந்த இயக்கத்திலே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே எடப்பாடி தலைமையிலே உங்களுக்கு அமையும். நல்ல எதிர்காலம் இருக்கிறது. இளைஞர்கள் எல்லாம் பல்வேறு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது.